கரூர்ல வந்து ரைடு நடத்தி இருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்ப சென்னையிலேயோ மதுபான நிறுவனம் தொடர்புடைய இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இப்ப அதிரடி சோதனையில ஈடுபட்டிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு வந்து பரபரப்பா பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. டாஸ்மாக் முறைகேடு வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில இப்ப இது தொடர்பா தமிழகம் முழுக்க எத்தனை இடம் கேட்டோம்னா கிட்டத்தட்ட 41 இடங்கள்ல இந்த சோதனை அப்படிங்கிறது நடந்துட்டு வருது. இப்போ நம்ம கரூர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஞ்சலி, அங்கே செந்தில் பாலாஜி அவர்களுடைய வீடு இருக்குது. அவருடைய வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் அதிரடி சோதனை நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, அவருடைய உதவியாளர், திமுக நிர்வாகி உள்ளிட்ட 6 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. எஸ். ஸோ இந்த சோதனை மட்டுமில்ல, அடுத்தபடியாக விசாரணை அப்படிங்கிறதும் தொடர்றதை நம்ம பார்க்குறோம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக சென்னையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கிட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருக்காங்க. அது ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ல தான் இந்த விசாரணை நடந்துட்டு வருது அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இதனால என்னன்னா, ஏற்கனவே இந்த தாவேக எம்எல்ஏ பேர வழக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த வழக்குல இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவரால் கையெழுத்திடுறதுல தாமதம் ஏற்பட்டிருக்கு. இந்த விசாரணை நடக்கிறதுனால அந்த வழக்குல கையெழுத்து போடுறதுல தாமதமாக இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டை டாப் செய்தி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ளிட்ட இடத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்துறது தான் அஞ்சலி. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்படியே நாடாளுமன்றத்துக்கு போவோம். நாடாளுமன்றத்தில் ஒரு மிக முக்கிய மசோதா, பொது தேர்வுகள் திருத்த மசோதா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மசோதா என்ன சொல்ல வருது அப்படின்னா, யாராவது கொஸ்டின் பேப்பர் லீக்கில் சம்மந்தப்பட்டிருந்தால் 10 வருஷம் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் 10 கோடி ரூபா வரைக்கும் அபராதம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே மக்களவையில் அறிமுகப்படுத்திட்டாங்க. நேற்று முழு நாள் மக்களவையில் விவாதம் நடைபெற்றது. இன்று 2வது நாளாக மக்களவையில் விவாதம் நடைபெற்ற காட்சிகளை நாம் பார்க்குறோம். எப்படியும் இன்னைக்கு இது மக்களவையில் நிறைவேற்றப்படும் எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்போட அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா தங்கம் விலை நிலவரம் என்ன அப்படிங்கிறது. சென்னையில் இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை அப்படின்னு பார்த்தோம்னா குறைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். எவ்வளோ அப்படின்னு கேட்டால் சவரனுக்கு 480 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அதன்படி 1 கிராம் 13,155 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரண தங்கம்னு பார்க்கும்பொழுது 1,05,240 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. இது தங்கம் விலை நிலவரம். ஓகே, தங்கம் விலையிலிருந்து அப்படியே சிங்க பெண்களுக்கு வருவோம். இளம் பெண்கள் நலிவடைந்த நிலையில் உள்ளோரை தொழில் முனைவோராக்கும் சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டம் என்ற புதிய திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு முடிவு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 7,000 கோடி ரூபாய் கடன் வழங்கும் திட்டம் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. ஓகே, இப்போ இந்த மாதிரியான சில அறிவிப்புகள் வெளியாகுது. அதே நேரம் பட்ஜெட்டில் என்னென்னலாம் வரப்போகுது அப்படிங்கிற விஷயங்களுக்கெல்லாம் எதிர்பார்க்குற நிலையில் இடையில முதலமைச்சர் விஜய் வந்து பல்வேறு துறையோட ஆலோசனையில் ஈடுபடுறாரு. அந்த வகையில் சட்டம் மற்றும் சிறைத்துறை ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருந்தது தலைமைச் செயலகத்தில். இந்த ஆலோசனையில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளூர் நீதிமன்றங்களை அமைக்கிறது, சிறைகளில் கட்டமைப்புகளை மேம்படுத்துவது, இந்த மாதிரியான விவகாரங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடந்துறதா சொல்லப்படுறது. இந்த கூட்டத்தில் பார்த்தோன்னா துறை சார்ந்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் பங்கேற்றிருந்திருக்காங்க. இந்த கூட்டத்தை பற்றி பார்த்தோம் அஞ்சலி. இன்னொரு மிக முக்கிய செய்தி என்ன அடிபடுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகள் தனியார் மயமாக்கப்படுமா, பிரைவேட்டைசேஷனுக்கு வழிவகுக்கப்படுமா அப்படிங்கிறது பார்க்கப்படுகிறது. லேட்டஸ்ட் செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நகர்ப்புற உள்ளாட்சிகளில் செயல்பட்டு வரக்கூடிய டாஸ்மாக் சில்லறை விற்பனை மதுபான கடைகளை தனியார் மயமாக்க தமிழ்நாடு அரசு ஆலோசித்து வருவதாக தகவல் தான் இது வரைக்கும் வெளியாகிருக்கு. அதிகாரப்பூர்வமாக எதுவும் வெளியாகலை. வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இதற்கான சட்டம் இயற்ற முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இப்போ இந்த மாதிரியான ஒரு யோசனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது இதுக்கான ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து வெளியாகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரியாக்ஷன் யார் தரப்பில் அப்படின்னு பார்த்தோன்னா, பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் இன்னைக்கு தான் திரும்பவும் வந்து பாமக தலைவராக அவர் மறுபடியும் தேர்வு செய்யப்பட்டிருந்தார் பொதுக்குழு கூட்டம்ல. இதற்கிடையில் இப்போ இந்த நகர பகுதிகளில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் மதுக்கடைகளை தனியார் மயமாக்குவதற்கான அரசு முடிவெடுத்துள்ளதா வெளியாகி இருக்கிற செய்திலாம் அதிர்ச்சி அளிக்குது அப்படின்னு பாமக தலைவர் அன்புமணி ஒரு அறிக்கையை விட்டிருக்காரு. மது விற்பனையால அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுறதை தடுக்க
முழு மதுவிலக்க நடைமுறைப்படுத்துவது மட்டும்தான் ஒரே தீர்வா இருக்கும் அப்படின்னு அவர் வலியுறுத்தி இருக்காரு. இன்ஃபேக்ட் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது பொது இடங்களில் சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த மிக முக்கிய உத்தரவை கொண்டு வந்தார். பட் இப்போ நிறைய பேர் பொது இடங்களில் சிகரெட் பிடிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பட் ஒரு மிக நல்ல யோசனையை சொல்லியிருக்கிறதா நிறைய பேர் இன்டர்நெட்டில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. டாஸ்மாகை வந்து தனியார் மயமாக்கிறத விட இந்த மதுவையே இல்லாமல் செஞ்சிடணும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கு, என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பழனி முருகன் கோயில் கேஸை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். இந்த கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி மதிப்பு இருக்கக்கூடிய நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக இப்போ வெள்ளதுரை, அன்வர்தீன், முருகதாஸ் உட்பட 4 பேரை கைது செஞ்சுருக்காங்க சிபிசிஐடி போலீஸார். இவங்க 4 பேர்கிட்டையும் தீவிர விசாரணை நடந்துட்டு வரதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதே வழக்கில் சார் பதிவாளர்கிட்ட சிபிசிஐடி போலீஸார் 3வது நாளாக விசாரணை நடத்தி வராங்க. திண்டுக்கல்லில் உள்ள சிபிசிஐடி ஆஃபீஸில் ஆஜரான ஜஸ்டின் மணிகண்டனிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பிய அதிகாரிகள் தொடர் விசாரணை நடத்தி வராங்க. அடுத்து இந்த தாவேக எம்எல்ஏ குதிரை பேர வழக்கு இருக்கு இல்லையா, இதை வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர் வந்து மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த மனு தொடர்பாக இப்போ மத்திய மாநில அரசுகள் வந்து பதிலளிக்கணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த பதிலுக்கு அப்புறமா சிபிஐக்கு இந்த வழக்கு போகுமா இல்லை ஆஸ் யூஷுவல் நடக்கக்கூடிய விசாரணையை தொடருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போ நம்ம முக்கியமான கேசஸ்லாம் பார்த்தோம் அஞ்சலி. இப்போ வந்து பயணத்தை பற்றி பார்ப்போம். மக்கள் வந்து ஆடிப்பெருக்கை முன்னிட்டு நாளை மறுநாள் சொந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தயாராகி வராங்க. அதே போல் அரசும் தயாராகிறாங்க. நாளை மறுநாள் முதல் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்து இயக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள் பெரும் நகரங்களுக்கு திரும்புவதற்காக ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்க அரசு விரைவு பேருந்து போக்குவரத்து கழகம் திட்டம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாயிருக்கிறத நாம் பார்க்குறோம். அடுத்ததா முதல்வர் விஜய் 126 பேருக்கு வந்து இன்னைக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கியிருக்காரு. அது தொடர்பான செய்தி. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமா தேர்வு செய்யப்பட்டிருந்த 126 பேருக்கு முதலமைச்சர் விஜய் பணி ஆணைகளை வழங்கினாரு. குரூப் 1 பணிகள், அப்புறம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய பல்வேறு பணியிடங்களுக்கு இவங்கெல்லாம் தேர்வாகியிருக்காங்க. தேர்வானவங்களுக்கு பணி ஆணைகளை வழங்கி முதலமைச்சர் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. மருத்துவ இடங்கள் தொடர்பாக ஒரு சர்ச்சை எழுந்ததுங்க அஞ்சலி. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரசு வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் சரியான வாதங்களை முன்வைக்க தவறியதால் தான் மருத்துவ இடங்கள் கை நழுவி போச்சு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை திமுக தலைவர் ஸ்டாலின் முன் வச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் அரசு மருத்துவர்களுக்கான 151 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்களை அகில இந்திய தொகுப்பிற்கு ஒப்படைக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட விவகாரத்தில் திமுக தலைவர் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். அடுத்து சென்னையில் ஒரு முக்கியமான ஏரியில் தூர்வாரும் பணிகள் வந்து தொடங்கியிருக்காங்க. அதை பற்றின ஒரு செய்தி தான் பார்க்குறோம். பள்ளிக்கரணை பேர் போன இடம் மழை வந்துச்சு அப்படின்னா அந்த இடங்களில் தான் வந்து இப்போ தூர்வாரும் பணி தொடங்கியிருக்கு. நாராயணபுரம் ஏரிய தூர்வாரி சீரமைக்கக்கூடிய பணியை தொடங்கியிருக்காங்க. நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் இந்த பணியை தொடங்கி வச்சிருக்காரு. காட்சிகள்லாம் பார்க்குறோம். நீர்வளத்துறை அப்புறம் தன்னார்வ தொண்டு நிறுவனம் இணைஞ்சு செயல்படுத்தக்கூடிய இந்த திட்டத்தில் சீக்கிரமாக அந்த பணிகள்லாம் முடிக்கவும் அமைச்சர் ஆனந்த் அறிவுறுத்தியிருக்காரு.
பார்க்குறதுக்கே காட்சிகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. போன முறை இப்படி தான் திரு புசி ஆனந்த் அவர்கள் அமைச்சர் போகும்போது டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டார். உடனே அவரே 2 வீலர் ஓட்டிக்கிட்டு போயிட்டு ஸ்பாட்டுக்கு போய் டக்குன்னு இறங்கிட்டார் தூர்வாடுற பணியில். அந்த விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நாம் அந்த தூர்வாடுற பணியிலேருந்து அப்படியே ஒரு சில அரசியல் அப்டேட்ஸுக்கு வரலாம்னு சொல்லி, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அன்புமணி ராமதாஸ் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் இந்த பாமக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணனும் பொருளாளராக திலகபாமாவும் தேர்வு செய்யப்பட்டதா அறிவிப்புகள்லாம் வெளியாயிருக்கு. சமீபத்தில் நம்ம பார்த்தோம், டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்லிட்டாரு, நான் அரசியலிருந்து வந்து விலகி இருக்கேன் அப்படின்னு சொல்லி, ஓய்வு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாமகவில் உள்ள அந்த என்ன சொல்றது, சின்ன சின்ன குழப்பங்கள், சர்ச்சைகள், சச்சரவுகள் எல்லாமே இப்போ முடிவு வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஒருமனதாக எல்லாரும் தேர்வு செஞ்சுருக்காங்க. ஓகே, ரைட். இப்போ அடுத்து நம்ம வரக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னா, அடுத்து ஒரு கட்சி தலைவரை பற்றி தான். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அவரை பற்றி வந்து அவதூறாக பேசினாங்கன்னு சொல்லி யூடியூபர்கள் 2 பேர் மேலே இப்போ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் ஒருத்தர் வந்து யூடியூபர் பிஸ்மி, இன்னொருத்தர் வந்து தமிழன் கோகுலன். இவர்கள் மேலே வந்து ஏன் வழக்கு பதிவு செய்யலைன்னு ஏற்கனவே நீதிமன்றம்லாம் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் இப்போ அவங்க மேலே மதுரை சைபர் கிரைம் போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஸோ இதோட அப்டேட் தான் நாம் இப்போ பார்த்தோம். முதலமைச்சர் விஜய் அவர்களை அவதூறாக பேசின எம்எல்ஏ அவர் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காரு. அதை பற்றின அப்டேட்ஸ் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைதான விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் ஜாமீன் மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதனை பரிசீலித்து விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி மாவட்ட நீதிபதி அறிவிச்சிருக்காங்க. அடுத்தபடியாக நம்ம பார்த்தோன்னா, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் அதனுடைய ரிசல்ட் வந்து சரியா தவறா அப்படிங்கிற மாதிரியான நிறைய விவாதங்கள்லாம் வந்து போகிற மாதிரி இப்போ ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். ஏன்னா கொளத்தூரில் தோல்வி அடைந்திருந்த திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோரிக்கையை வந்து வச்சுருந்தார். அதாவது, நான் வந்து இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வந்து ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவருடைய கோரிக்கையின் அடிப்படையில் இப்போ அந்த எந்திரங்களை ஆய்வு செய்யக்கூடிய பணிகளை தொடங்கியிருக்கு தேர்தல் ஆணையம். ஒரு நாளைக்கு 2 வாக்குச்சாவடி வீதம், அடுத்த 7 நாளைக்கு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 வாக்குச்சாவடிகளை ஆய்வு நடத்துகிறாங்க. அதன்படி இன்னைக்கு இந்த ஆய்வை தொடங்கியிருக்காங்க. எப்படி நாம் கொளத்தூரில் பார்த்தோமோ அஞ்சலி, அதே போலத்தான் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் விவிபேட் சீட்டுகள் மற்றும் வாக்குப்பதிவு எந்திரங்களை சரிபார்க்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த திமுக வேட்பாளர் ஒரு மனு ஒன்று கொடுத்திருந்தார். அந்த மனுவை தேர்தல் ஆணையம் ஏற்று தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி இந்த ஆய்வு செய்யப்பட்டு வரும் காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். அடுத்து மதுரை அழகர் கோயிலினுடைய அந்த தேரோட்டம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு. அதை பற்றின ஒரு செய்தியை தான் நம்ம பார்க்குறோம். ஆடி பிரம்மோற்சவ விழா ஒட்டி திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடந்திருக்கு. திரையில் பார்க்குறோம், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கே கோவிந்தா கோவிந்தா கோஷத்தோட தேரை வடம் பிடிச்சு இழுத்து வழிபாடு நடத்துகிறாங்க. ஒரு பக்கம் நடனம் ஆடுறது, இன்னொரு பக்கம் வந்து பொம்மை அலங்காரத்தில் வந்து அங்கே கொண்டாட்டத்தில் ஈடுபடுறதுன்னு களை கட்டியிருக்கு மதுரை அழகர் கோயில் தேரோட்டம். தேர் புறப்படுவதற்கு கொஞ்சம் தாமதமாச்சு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, முதல் மரியாதை பெறுவதற்கு 2 பேர் வாக்குவாதம் செஞ்சாங்க. இதனால தான் தேர் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது. திருவிழாவில் நீதிமன்ற உத்தரவையும் மீறி முதல் மரியாதை அளிக்குமாறு பிரச்சனையில் 2 தரப்பினர் ஈடுபட்டாங்க. அடுத்து ஆவடியில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு. தூய்மை பணியாளர்களுக்கு வந்து இந்த உணவு கொடுத்துட்டு வராங்க இல்லையா, இன்னைக்கு அந்த மாதிரி ஆவடியிலையும் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு வந்து உணவு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த உணவில் பல்லி இருந்ததுனால அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க.
இந்த உணவை சாப்பிட்ட கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு இப்போ ஆவடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையும் வழங்கப்பட்டுட்டு வருது. அந்த பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் மருத்துவமனையில் ஒரு பக்கம் அமர்ந்திருக்கிறதும் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படியே ஆவடியிலிருந்து நெல்லைக்கு போகலான்னு சொல்லி அங்கே ஒரு அதிர்ச்சிகர சம்பவம் என்ன அப்படின்னா, அரசு உதவி பெறும் ஒரு ஸ்கூலில் 10ஆம் வகுப்பு மாணவனை அந்த ஸ்கூலில் தலைமை ஆசிரியர் சரமாரியாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. காது மற்றும் மூக்கில் பலத்த இரத்த காயம் ஏற்பட்ட மாணவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் போலீஸார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. பௌர்ணமி அப்படின்னாலே திருவண்ணாமலையில் வந்து கிரிவலம் போகிறவங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. இப்போ சமீபத்தில் இந்த பௌர்ணமி அன்னைக்கு போனவங்களுடைய செய்தியை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஆடி மாத பௌர்ணமினால் கிரிவலம்லாம் போயிட்டு வந்தவங்க அடுத்து சொந்த ஊருக்கு போகிறதுக்காக ரயில் நிலையத்தில் ஒரே நேரத்தில் பலக்கணக்கான மக்கள் கூஞ்சதுனால அங்கே ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கு. விழுப்புரம் காட்பாடி பயணிகள் ரயிலில் கிட்டத்தட்ட 30 நிமிடம் தாமதமாக வந்ததுனால பயணிகள் கூட்டம் அலைமோதி இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளிக்கிட்டு ரயிலில் ஏறினதுனால ஒரு பரபரப்பான சூழல் அங்கே ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரயிலில் இடம் பிடிக்கிறதுக்காக அங்கே மக்கள் எல்லாமே ரயிலில் குவிஞ்சிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்க்கலாம். திருவண்ணாமலையிலிருந்து அப்படியே ஈரோடு பக்கம் போகலான்னு சொல்லி அங்கே வந்து சுதந்திர போராட்ட வீரர் தீரர் சின்னமலை அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஈரோடு மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஆனால் அந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அறிவிச்சிருக்கார். ஓகே, அடுத்து வந்து சில இணையதளங்களும் டெலிகிராமும் முடக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். திரைப்படங்களுடைய திருட்டு, அப்புறம் பதிப்புரிமை மீறல்கள், இது தொடர்பாக நிறைய புகார்கள் வந்திருக்கிறதுனால இதை தடுக்கக்கூடிய வகையில் கிட்டத்தட்ட 1263 இணையதளங்களும் 4996 டெலிகிராம் பக்கங்களும் முடக்கம் செய்யப்பட்டிருக்கு. இதை யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லியிருக்காரு. இதற்கு முன்னாடி மத்திய இணை அமைச்சர் சுரேஷ் கோபி இது தொடர்பாக கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் இவ்வளோ பக்கங்களை வந்து நாங்கள் முடக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதில் அளித்ததுக்கான ஒரு செய்தி தான் இது. கேரள மாநில பால்வரத்துறை அமைச்சர் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கார். அது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு போலி நெய் விநியோகிக்கப்பட்டதாக அவர் அந்த குற்றச்சாட்டில் சொல்லியிருக்காரு. அரசு கூட்டுறவு பால் நிறுவனமான மில்மா மூலமாக போலி நெய் விநியோகத்தில் தேவஸ்தானம் போர்டுக்கு தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு புகாரையும் முன் வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய செய்தி அப்படின்னா ஓணம் பண்டிகையை பற்றி. ஓணம் பண்டிகை இன்னும் ஒரு சில நாட்களில், ஒரு சில வாரங்களில் வர இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓணம் பண்டிகைக்காக கேரள மக்களுக்கு 16 வகையான பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பை அரசு அறிவிச்சிருக்கு. 6 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு தலா 854 ரூபாய் மதிப்புள்ள பரிசு தொகுப்பு வழங்கப்படும்னு இப்ப முதலமைச்சரா தேர்வாக இருக்கக்கூடிய சதீசன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. கேரளா செய்தியிலிருந்து அப்படியே நம்ம ஒடிசா பக்கம் போகலான்னு சொல்லி, ஒடிசாவில் வங்கக்கடலில் ஏற்பட்ட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஒடிசாவில் கனமழை பெய்து வருது. பல மாவட்டங்கள் கடுமையான வெள்ளப்பெருக்கால் பாதித்து வர்றதுனால இயல்பு வாழ்க்கை அங்கே முடங்கியிருக்கு. மகாநதி, வைதரணி உள்ளிட்ட ஆறுகளில் நீர்மட்டம் அபாய கட்டத்தை தாண்டியதால் குடியிருப்புகள், சாலைகளை வெள்ளம் சூழ்ந்து காணப்படக்கூடிய காட்சிகளை நாம் தற்பொழுது திரையில் பார்த்துட்ருக்கோம்.
ஒடிசா அஸ்ஸாம்லலாம் பார்த்தோன்னா எக்கச்சக்கமான மழைனால அங்கே மக்கள்லாம் வந்து ரொம்ப பரிதவிச்சுட்டு வராங்க. அந்த காட்சிகள்லாம் நிறைய சமூக வலைத்தளங்கள்லாம் வெளியாகி ஒரு சோகமான ஒரு கட்டத்தை தான் எட்டியிருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிய வைக்குது. இதே மாதிரி இப்போ ஜம்மு காஷ்மீர்லேயும் இதே நிலை இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இதனால மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரையோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த ஜம்மு காஷ்மீரினுடைய ரியாசி மாவட்டத்தில் தொடரக்கூடிய மழைனால சலால் அணையில் உபரி நீர் திறப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கப்பட்டிருக்கு. செனாப் நதியில வெள்ளம் கரை புரண்டு ஓடுறதுனால கரையோரம் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்காங்க. அந்த டேம்ல தண்ணி எந்த அளவுக்கு சீறி பாயுது அப்படிங்கிற காட்சிகள்லாம் வெளியாயிருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம். அப்படியே அமெரிக்காவுக்கு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை நாம் பார்த்தோம்னா அஞ்சலி, அதாவது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்கா போயிருக்கார். அவர் முன்னிலையில் அமெரிக்கா செனட் சபையில் ஒரு மசோதா நிறைவேற்றிருக்காங்க. இந்தியாவை பாதிக்கக்கூடிய வகையில் அந்த மசோதாவானது இருக்கு. அதாவது ரஷ்யாவிடம் யாரெல்லாம் கச்சா எண்ணெய் வாங்குகிறார்களோ, இந்தியா, சீனா உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு 100% வரை வரி விதிக்கும் புதிய விரிவான பொருளாதார தடை மசோதாவில் அமெரிக்கா செனட் சபை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க.